ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். 1984 வெளியான ஷீனா மூவிக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா 25 மில்லியன். ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல கிடைச்சது 6 மில்லியனுக்கும் கீழே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டானியா ராபர்ட்ஸ் உடைய நடிப்புல வெளியான ஷீனா படம் உண்மையாவே ஃபிளாப்பான ஒரு படமா இல்ல ஒரு அண்டர் ரேட்டட் ஜங்கிள் அட்வென்ச்சரா வாங்க பாத்துடலாம். ஷீனா படத்துடைய கதை ஆப்பிரிக்காவுடைய பழங்குடியினர் இனமான ஜம்போல்னி ட்ரைப் இருக்கிற ஒரு ஏரியால நடக்குது. சின்ன வயசுலயே தன்னுடைய பேரண்ட்ஸை ஒரு ஆக்சிடென்ட்ல இழந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த ட்ரைப் உடைய ஷாமன் அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்க. ஷீனா அப்படிங்கிற பேர் வச்சு ஜங்கிள்ல சர்வே பண்றதுக்கான எல்லா ஸ்கில்ஸையும் அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம டெலிபதியில மிருகங்களோட கம்யூனிகேட் பண்றது எப்படி அப்படின்ற அந்த வித்தையும் கத்து கொடுக்குறாங்க. வருஷங்கள் போக போக ஷீனா அந்த ட்ரைபுடைய பாதுகாவலனா மாறுறாங்க. ஆனா ஜம்போல்னி லேண்ட்ல இருக்கிற வேல்யூபிளான டைட்டானியம் ரிசோர்சஸை எடுக்கிறதுக்கு ஆசைப்படுற பிரின்ஸ் ஆட்வானி தன்னுடைய பிரதரான கிங் ஜபாலினிய கொன்னு பவர் கேப்சர் பண்றாரு. இந்த கொலைப்பழிய அந்த ட்ரைபுடைய ஷாமன் மேல போடுறாங்க. இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஜேர்னலிஸ்டா விக் கேசி அப்படிங்கிறவர் உள்ள வராரு. உள்ள வந்ததுக்கு அப்புறமா இதுல இருக்கிற கான்ஸ்பிரசி தியரி என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு உண்மை என்ன அப்படின்றத ஆராய ஆரம்பிக்கிறாரு. வந்த வேலையை பார்க்காம ஷீனாவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்றாங்க. ஷீனா தன்னுடைய ஷாமனை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது பிரின்ஸ் ஆட்டோனியுடைய கூலிப்படையை சேர்ந்த அந்த ஆர்மி பாத்தீங்கன்னா அந்த ஜங்கிள்ல பூந்து ஹண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு இருக்கிற மிருகங்கள் உதவியோட ஷீனா விக் ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு அந்த ட்ரைபுடைய நிலத்தை மீட்கிறதுக்காக போராடுற அட்வென்ச்சர் தான் ஷீனா. டானியா ராபர்ட்ஸ் இந்த படத்துக்கான ஒரு பெரிய அட்ராக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். பிசிக்கலா டிமாண்டிங்கான ஒரு ரோலை ரொம்ப நாளாவே எடுத்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பெண்களை ஆண்கள் தான் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணிட்டு விக் அப்படின்ற ஜேர்னலிஸ்டை இவங்க காப்பாற்றுற மாதிரி இருக்கும். இந்த ரோல் ரிவர்சல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ற அந்த கான்செப்டை உடைச்சு விமன் சென்ட்ரிக்கா எடுக்கப்பட்ட ஒரு படமா இந்த படம் இருக்கு. இந்த படத்துல காட்டப்பட்ட மிருகங்கள் வர காட்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். எலிஃபென்ட், ஜீப்ரா, சிம்பான்சி வர சீக்வன்ஸ் எல்லாமே சார்மிங்கா இருந்தது பார்க்கிறதுக்கு. ஷீனா மிருகங்கள் கூட கம்யூனிகேட் பண்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஃபேண்டசி எலமெண்டா ரொம்ப நல்லாவே ஒரு காட்சி. இந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லாவே கொடுத்திருந்தாங்க. அது இந்த படத்துல நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. வீக்கான ஸ்கிரீன் பிளே அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ், அன்இவனான டோன், பிரெடிக்டபிளான வில்லன் எல்லாமே இந்த படத்துக்கான மைனஸா அமைஞ்சிருக்கு. ஷீனா அப்படிங்கிறவங்களை பாத்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ஹீரோயினா ப்ரொஜெக்ட் பண்ணாம ஜஸ்ட் யூத் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு அடல்ட் கண்டென்ட் வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கேரக்டர் வச்ச மாதிரி இருக்கும். அதனாலே பாத்தீங்கன்னா ஷீனா கேரக்டருடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது டைல்யூட் ஆகுது. இது 1980sல வந்த ஒரு படம் அப்படின்றதுனால விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. அதுவும் இதெல்லாம் ஆர்டிபிஷியலா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பட்ஜெட்ல லேடி தார்சன் மூவி எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஒரு பிளாட் ஸ்கிரீன் பிளே வச்சதுனால இந்த படம் ஒர்க் அவுட் ஆகல. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். சரி, அதெல்லாம் விடுங்க, படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படம் பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒரு பில் ஆவரேஜ் மூவி தான், ஸ்கிப் பண்றீங்க. படத்துல ஸ்ட்ராங் அடல்ட் கண்டென்ட் இருக்கு, சோ ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஷீனா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.